அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். திரு அவையின் நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளின் திருப்பலியானது திருவாளர் அருள் குடும்பத்தில் மறைத்த சபரிமுத்து, தெரேசம்மாள், சூசை மேரி, செபாஸ்டின், நாயகம், சின்னப்பன் இவருடைய உடலுடைய ஆண்களை பாற்றி காக்கும், மேலும் யாரும் நினையாத ஆண்மைகளை பாற்றுகளுக்காகவும் குடும்பத்தில் உடல் உள்ள நோயால் வருந்துகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே நம்முடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக தந்தையினுடைய வெளிப்படுத்துதலை சொல்லுகின்றார். நீங்களும் நானும் இறைவனுடைய குழந்தைகள், உங்களுக்கும் எனக்கும் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இதோ அவருடைய வருகைக்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் அவருடைய அன்பின் குழந்தைகளாகவும் நாம் இந்த வன்னுலைகளில் வாழ இந்த திருப்பலியிலே வந்தாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைக்கிற பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம் மக்களாக எங்களுக்கு அளித்தீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1 முதல் 10 வரை. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அற்ற உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார்.
கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வாழ்க்கை வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அடிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காலையும் கூடி வாடும். பச்சிலும் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியின் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியின் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கின்றது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசராவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைக்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைக்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பெயர் பெற்றவர் என வாழ்த்துவராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா. ஆண்டவர்களுடன் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலுக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைகின்றார். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாளிலே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேருவகை அடைந்தார் என்றும், அதோடு சேர்ந்து ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினர் என்றும், தன் சீடர் பக்கம் திரும்பி நீங்கள் காணும் வாய்ப்பை பேறு பெற்றோர், ஏனெனில் எத்தனையோ இறைவாக்கினர்கள் அரசர்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், காண முடியவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், கேட்க முடியவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன ஒரு ஆழமான சிந்தனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கும் எனக்கும் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். அதனுடைய முழு அர்த்தத்தையும் முழு விளக்கத்தையும் இன்றைய முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டதிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் என்று எசையா இறைவாக்கை சொல்லுகின்ற பொழுது, இந்த மண்ணுலகில் அவருடைய வருகையும் அவருடைய பிரசன்னமும் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும், பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாருமில்லை என்று சொல்லுகிறார். ஆக இந்த மண்ணுலகிலே தீமைகள் நிறைந்திருக்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் இருக்காது. எவனருடைய உள்ளத்தின் ஆழத்திலே தீமைகள் அதிகமாக இருக்கிறதோ, நன்மை செய்கின்ற குணநலன்கள் இல்லாமல் இருக்கிறதோ, அங்கே இறைவனுடைய பிரசன்னம் முழுவதுமாக இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேருவகை அடைந்தார் ஆவியினுடைய வருகையினால். எனவே தந்தையை போற்றுகின்றார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை நான் போற்றுகிறேன் என்று பெருமையாக சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், இந்த மண்ணுலகிலே யாருடைய நிகழ்வுகளை பெருமையாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய பிரசன்னத்தை மறைத்திருப்பதை வெளிப்படுத்துகிறார். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து என்று சொல்லுகிற பொழுது, ஞானிகளும் அறிஞர்களும் இந்த மண்ணுலகிலே சமுதாயத்தை வழிநடத்தியவர்கள். இயேசுவினுடைய வருகைக்கு முன்னதாக இயேசுவினுடைய பிரசன்னத்தின் கூட மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள், மக்களை ஆன்மீக பாதையில் அழைத்துச் செல்லக்கூடியவர்கள் என்று பெருமையாக சொல்லி தங்களை மட்டும் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தவர்கள் அவர்கள். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அறிவு திறமைகளை வைத்து என்னால் அனைத்தும் முடியும் என்ற தலைகணம் பிடித்தவர்கள், நான் என்கின்ற அகந்தையோடு வாழ்ந்தவர்கள். இப்படிப்பட்ட நான் என்று அகந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்த எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலும் இறைவனுடைய பிரசன்னம் இருப்பது கடினமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். எனவேதான் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். குழந்தைகளுடைய நிலைமை, மனநிலை என்ன என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். நாமும் அந்த குழந்தை பருவத்திலிருந்து கடந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்திலும் குழந்தைகளை நாம் கரம் பிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே குழந்தைகளுடைய மனநிலை என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது எதையுமே நேர்கொண்ட பார்வையோடு பார்க்கக்கூடியவர்கள். ஒரு புகழ்பெற்ற புத்தக ஆசிரியர் இவ்வாறு சொல்லுகிறார்: எந்த ஒரு நிகழ்வுகளையும் புத்தகமாக நீங்களும் நானும் எழுத வேண்டும் என்றால், எந்த ஒரு நிகழ்வுகளையும் புத்தகமாக நீங்களும் நானும் எழுத வேண்டும் என்றால், அந்த நிகழ்வுகளை குழந்தைகளுடைய பார்வையோடு நாம் பார்க்க வேண்டும்.
குழந்தைகளுடைய மனநிலையோடு அந்த நிகழ்வுகளை பார்த்து எழுத வேண்டும் என்று சொல்லுவார். காரணம் என்னவென்றால் அந்த நிகழ்வுகளை நாம் வெளிப்படையாக எழுத வேண்டும். மற்ற கண்ணோட்டத்தோடு நம்முடைய பார்வையினுடைய கண்ணோட்டத்தோடு அதை நாம் எழுதினோம் என்றால் அதிலே குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும், எதிர்மறையான கருத்துக்களும் அதிலே நாம் திணித்து வாழ்வோம். எனவே குழந்தைகளோடு மனநிலையோடு எந்த ஒரு நிகழ்வுகளையும் பார்த்து நாம் எழுதுகின்ற பொழுது அதிலே தெளிவு இருக்கும், மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவம் இருக்கும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிற பொழுது நல்ல மனநிலையோடு தீய எண்ணங்கள் இல்லாமல் ஆண்டவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது யார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட தன் சீடர்கள் பக்கம் திரும்பி வந்து சொன்னார். எத்தனையோ இறைவாக்கினர்கள், எத்தனையோ அரசர்கள் நீங்கள் காண்பவற்றையும் கேட்பவற்றையும் பார்க்க விரும்பினார்கள், கேட்க விரும்பினார்கள். அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. ஆனால் உங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த சீடர்களுடைய வழித்தோடல் வழியாக, அவர்களுடைய வழிநடத்துதல் வழியாக, அவர்களுடைய வார்த்தைகளின் வழியாக, அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்று அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றால் அவருடைய சந்ததியாகிய நாமும் பேறு பெற்றவர்களை, அந்த பேறு பெற்ற பாக்கியத்தை தொடர்ந்து காப்பாற்றி நம்முடைய சந்ததியர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. எனவே திருவருகை காலத்தில் நுழைந்திருக்கின்ற நாம் இயேசு முதலாக இந்த மண்ணுலகில் வந்து தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக வெளிப்படுத்தி சென்றிருக்கின்றார். அவர் மீண்டும் வருவார். அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வருகைக்காக நம்மை நாம் தயார் செய்வோம். அப்பொழுது இறைவன் பெருமையோடு உங்களையும் என்னையும் தன் விண்ணகத்திற்கு அழைத்து செல்லுவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியை ஆடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்தில் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனித உழைப்பின் பயன்மான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாருடைய நவநாளிலே நாங்கள் உடம்படைந்து செலுத்தும் இப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்கக்கூடிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுடி என்பவருக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பா மற்றும் புனித அந்தோனியா, இவ்வுலகில் முகோதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவிய நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தத்தை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை பெறலும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரை, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித தொனியாரின் அவனாலில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு